கைண்ட்ஸ் ஆஃப் என்டோர்ஸ்மெண்ட். கைண்ட்ஸ் ஆஃப் என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு வந்து என்டோர்ஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சைனிங் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் நெகோஷியேஷன். அதாவது நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து நம்ம ஒரு 2 பார்ட்டிக்குள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மேக் பண்ணியிருப்போம். ஸோ மேக் பண்ணியிருக்கும் போது நடுவில் ஏதோ ஒரு குழப்பம் வந்து அதை இன்னொருத்தருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, பின்னாடி அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பின்னாடி வந்து எனக்கு அப்புறம் இவங்க தான் வந்து ஹோல்டராக இருக்க போகிறாங்கன்னு சொல்லி நான் ஒரு உறுதிமொழி மாதிரி பின்னாடி எழுதி கொடுக்குறேன்ல, அதை தான் சொல்லியிருக்காங்க என்டோர்ஸ்மெண்ட்னு. எனக்கு அப்புறம் இவங்க ஏக்கு அப்புறம் பி தான் வந்து இருக்க போகிறாங்க அந்த ஹோல்டரா, அதுதான் வந்து என்டோர்ஸ்மெண்ட்றாங்க. இதுலேயே சில டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்னன்னா பிளாங்க் என்டோர்ஸ்மெண்ட். பிளாங்க் என்டோர்ஸ்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த என்டோர்சர் பார்ட்டி இருக்காங்கல்ல, அதாவது ஹோல்டர், அவங்க தான் வந்து என்டோர்சர்னு சொல்லியிருக்கோம். அந்த என்டோர்சரோட நேம் மட்டும் போட்டு சைன் பண்ணியிருப்பாங்க. என்டோர்சரோட நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, பி சைன் ஹிஸ் நேம் ஆன் த பேக் ஆஃப் த பில். பி மட்டும்தான் சைன் பண்ணியிருப்பாங்க. அவர் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, யாரை வந்து என்டோர்சியாக வந்து புக் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. எஃபெக்ட்ஸ் வந்து எந்த இடத்துல இது எஃபெக்ட் ஆகும்னு பார்த்தோன்னா, பியரர் பேமெண்ட்டில் வந்து இது வந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் வந்து ஸ்பெஷல் என்டோர்ஸ்மெண்ட். ஸ்பெஷல் என்டோர்ஸ்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், அவங்க வந்து நேமை மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க, என்டோர்சியோட நேமை மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. இதில் என்ன பார்த்தோன்னா, என்டோர்சியோட நேம், அந்த ஸ்பெஷல் பர்சனோட நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பே சி ஆர் ஆர்டர் சைன்டு பி. அதாவது அந்த பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுற ரைட்ஸ் வந்து சிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பி சைன் போட்டுப்பார் அவங்க நேமை மென்ஷன் பண்ணி. ஸோ அதான் ஸ்பெஷல் என்டோர்ஸ்மெண்ட். தேர்டு வந்து ரிஸ்ட்ரிக்டிவ் என்டோர்ஸ்மெண்ட். ரிஸ்ட்ரிக்டிவ் என்டோர்ஸ்மெண்ட் சில ரிஸ்ட்ரிக்டிவ் இருக்கும், அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக என்னென்னா, ஃபியூச்சரில் ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அதை வந்து தடுக்கிறதுக்காக கூட இதை வச்சு போடுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, பே சி ஒன்லி, சி கேனாட் ட்ரான்ஸ்ஃபர் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபர்தர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது சி மட்டும்தான் வந்து என்டோர்சியாக இருக்க முடியும், சி வந்து ஃபர்தர் ஃபியூச்சரில் யாருக்குமே வந்து என்டோர்ஸ்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ரிஸ்ட்ரிக்டிவ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ரிஸ்ட்ரிக்டிவ் என்டோர்ஸ்மெண்ட்றாங்க. ஃபோர்த்து வந்து கண்டிஷனல் என்டோர்ஸ்மெண்ட். கண்டிஷனல் என்டோர்ஸ்மெண்ட்னா ஏதாச்சும் ஒரு கண்டிஷனோட அந்த பேமெண்ட் வந்து டிமாண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, பே சி இஸ் குட்ஸ் அரைவ் சேஃப்லி அப்படின்றாங்க. அதாவது பேமெண்ட் வந்து சி வந்து குட்ஸ் அரைவ் ஆனதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறல. இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் இருக்குது. பி வந்து சிக்கு வந்து ஒரு குட்ஸை கொடுக்குறாரு. சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு குட்ஸ் வந்துருச்சு சேஃபான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அமௌண்ட் கொடுப்பேன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த்து வந்து சான்ஸ் ரீகோர்ஸ் என்டோர்ஸ்மெண்ட். இது வந்து என்னென்னா, ஒரு என்டோர்சரோட லைபிலிட்டி வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுது அப்படின்றாங்க. இப்போ பே சி வித்தவுட் ரீகோர்ஸ் டு மீ அப்படின்றாங்க. என்டோர்சர் இஸ் நாட் லயபிள் இஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் டிஸ்ஹானர். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டிஸ்ஹானர் ஆனால் அந்த என்டோர்சர் வந்து லயபிள் இல்லை அப்படின்றதுக்காக இந்த என்டோர்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 டைப்ஸ் வந்து என்டோர்ஸ்மெண்ட்டில் இருக்குது.